எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 65 எம்.இ.ஆர். கோப்மேயர். அத்தியாயம் 65. பிறரைக் கட்டுப்படுத்த நீங்கள் விரும்பினால். இவ்வத்தியாயத்தில் ஒரு மந்திரச் சொல் இடம்பெற்றுள்ளது. இச்சொல்லை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால், பிறர் மீது கணிசமான அளவு ஆதிக்கம் செலுத்த உங்களால் இயலும். இம்மந்திரச் சொல்லை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் முதன்மையான நன்மைகளில் சில யாதெனில், பிறரிடையே காணப்படும் தனிப்பட்ட ஊக்கமின்மை, ஏமாற்றம், பதற்றம், மனச்சோர்வு மற்றும் குறைவான சாதனை நிலை ஆகியவற்றை ஏற்படுத்தும் பலவீனமூட்டும் விளைவுகளை இது பெருமளவில் நீக்கிவிடும். மேலும், அது உங்களிடமுள்ள அதே மகிழ்ச்சியற்ற, சோர்வூட்டும் உணர்வுகளையும் நீக்கிவிடும். அத்தகைய அற்புதங்களை நிகழ்த்த உங்களைச் சாத்தியமாக்கும் அந்த மந்திரச் சொல் நம்பிக்கை. மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதன் மூலம் அவர்களின் ஒட்டுமொத்த மனப்பான்மையை மேம்படுத்தி நீங்கள் அவர்களை கட்டுப்படுத்துகிறீர்கள். அவர்களின் நம்பிக்கையை பறிக்கும்போது மக்கள் மீதான உங்கள் கட்டுப்பாட்டையும் அவர்களுக்கு உதவும் திறனையும் நீங்கள் இழக்கிறீர்கள். நம்பிக்கை எத்துணை வலிமையான ஒரு சக்தி! ஆயினும் பெரும்பாலான மக்கள் இதை உணர்வதில்லை. உண்மையில் மிகச் சிறந்த முறையில் நம்பிக்கையை பயன்படுத்திக் கொள்வோர் மிகச் சிலரே ஆவர். நம்பிக்கையின்மை எனும் அந்த எதிர்மறை அம்சம் ஆக்கப்பூர்வமாக அமையக்கூடிய எத்தனையோ முயற்சிகளைச் சீர்குலைத்து வருவதால், நம்பிக்கையின் பற்றாக்குறையாலோ அல்லது இழப்பாலோ விளையும் பேரழிவுமிக்க விளைவுகளுக்கு சில உதாரணங்களை நாம் முதலில் ஆராய்வதே பொருத்தமாக இருக்கும். ஒரு தனிநபரின் கண்ணோட்டத்தில் பார்க்கையில், வாழ்க்கையை தாங்கி பிடிக்கும் நம்பிக்கையை இழப்பதனால் ஏற்படும் மிகக் கொடிய விளைவு மது அல்லது போதைப் பொருள் அடிமையாதலே ஆகும். எதிர்காலம் குறித்த அனைத்து நம்பிக்கைகளும் அற்றுப்போய்விட்டன என்று ஒரு நபர் உறுதியாக உணரும்போது, அத்தகைய தாங்குணா மற்றும் நம்பிக்கையற்ற எதிர்காலத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் யதார்த்தத்திலிருந்து விலகிச் செல்ல முயல்கின்றனர். வாழ்க்கையில் விரும்பத்தக்க ஏதேனும் ஒன்றின் மீது நம்பிக்கை எப்போதும் நிலைத்திருப்பது எவ்வளவு இன்றியமையாதது என்பதை இதுவே உணர்த்துகிறது. ஆம், ஒரு சிறந்த எதிர்காலம் அமையும் எனும் எதிர்பார்ப்பாகிய அந்த நம்பிக்கை, ஹோப், எப்போதும் இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது மிகவும் இன்றியமையாதது என்பதால், மக்கள் அதன் சாத்தியமற்ற ஒரு சிறு துளியையும் பற்றிக் கொள்வார்கள், அதை நியாயப்படுத்துவார்கள், ஏன் கற்பனை செய்து கூட பார்ப்பார்கள். தனிநபர்களை கட்டுப்படுத்துவதற்கு நம்பிக்கை எவ்வளவு அவசியமோ, அதே அளவு குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கும் அது அவசியமாகும். சலுகை அற்றோர், குறைந்த கல்வி பெற்றோர் மற்றும் போதிய வேலைவாய்ப்பு இல்லாதோர் ஆகிய பல்வேறு குழுக்களின் சிந்தனை, உணர்வுகள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்துவதில் நம்பிக்கை எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதை நாம் இப்போது ஆராய்வோம். தங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்வதில் இக்குழுக்களுக்கு நம்பிக்கையின்மை நிலவுவது, இவற்றுள் தலைமை பதவிகளை நாடும் லட்சியமிக்க தனிநபர்கள் அக்குழுக்களின் அந்த நம்பிக்கையின்மையை நாடகத்தன்மை வாய்ந்ததாக சித்தரிக்க வழிவகுக்கிறது. இச்செயல்பாடு முதலில் தனிப்பட்ட முறையிலும், பின்னர் கடந்த கால மற்றும் நிகழ்கால நம்பிக்கையற்ற நிலையின் அநீதியை வலியுறுத்தி உணர்ச்சிகள் தூண்டப்படும் சிறிய அளவிலான கூட்டங்களிலும், இறுதியாக உணர்ச்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டு, தங்கள் நம்பிக்கையின்மைக்கு உண்மையான அல்லது சந்தேகிக்கப்படும் காரணங்களின் மீது வெறுப்பு திருப்பப்படும் பிரமாண்டமான மக்கள் கூட்டங்களிலும் நிகழ்த்தப்படுகிறது. கடந்த கால மற்றும் நிகழ்கால அநீதிகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளின் மீது கவனத்தை ஈர்க்கவும், பாகுபாட்டின் மீதான குழுக்களின் புதிய விழிப்புணர்வையும் அதிருப்தியையும் குறித்து எச்சரிக்கவும், அத்துடன் தங்கள் கடந்த கால மற்றும் நிகழ்கால நம்பிக்கையற்ற நிலைகளுக்கு காரணமான சக்திகள் மீது வளர்ந்து வரும் விரோதத்தை வெளிப்படுத்தவும் போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இறுதியாக, தங்கள் தலைவர்களின் உணர்ச்சி தூண்டப்பட்ட உறுதிமொழிகளால் வலியுறுத்தப்படும் நம்பிக்கையே, அச்சுறுத்தல்களால் ஆதரிக்கப்படும் கோரிக்கைகளுக்கான செயலுக்கு உந்துதலாக மாறுகிறது. இந்த கோரிக்கைகள் குழு மற்றும் அதன் தலைவர்களின் தன்மையைப் பொறுத்து வன்முறையற்ற மக்கள் அமைதியின்மை, சீர்குலைவு மற்றும் கீழ்ப்படியாமை முதல் கலவரங்கள், தீவைப்பு, நாசவேலை, கொள்ளை, கொலை, ஏன் வெளிப்படையான கிளர்ச்சி வரை அனைத்து விதமான விரோத வழிகளாலும் செயல்படுத்தப்படுகின்றன. முதலில்,
அவர்களின் நம்பிக்கையின்மையை மிகைப்படுத்திக் காட்டி பின்னர் படிப்படியாக நம்பிக்கையை அதிகரித்து இறுதியாக அந்த நம்பிக்கை நிறைவேறும் என்று உறுதியளிப்பதன் மூலம் மிக கடுமையான செயல்களைச் செய்ய வைக்கும் அளவுக்கு கூட முழுமையான கட்டுப்பாட்டையும் உந்துதலையும் பெற்று மக்களை கையாளுவதற்கான வழிமுறைகளை வழங்குவதில் நம்பிக்கைக்கு அத்தகைய சக்தி உண்டு. நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை அளிப்பது தவறானது என்று இதிலிருந்து பொருள் கொள்ளக்கூடாது. இருப்பினும் திட்டமிட்ட இடையூறுகளும் வன்முறை சார்ந்த மற்றும் சமூக விரோத வழிமுறைகளும் அத்தகையவையே. உண்மையில் நம்பிக்கையின் உந்து சக்தி துரதிருஷ்டவசமாக எத்தகைய ஈவிரக்கமற்ற தீவிர நிலைகளுக்கும் இட்டுச் செல்லக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டிய பின்னரும் நம்பிக்கையே மனிதகுலத்தின் மிகச்சிறந்த நன்மைகளில் ஒன்று என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஏதோ ஒரு வகையான நம்பிக்கை ஏதோ ஒன்றின் மீதோ எங்கோ ஒரு இடத்திலோ எப்போதோ ஒரு காலத்திலோ இல்லாவிட்டால் மனித இனம் தொடர்ந்து நிலைத்திருக்கவே முடியுமா என்பது எனக்கு சந்தேகமே. நிச்சயமாக அது முன்னேற்றம் அடையாது. நம்பிக்கையின் வீச்சையும் பரப்பையும் விவரிக்க வார்த்தைகளே இல்லை. ஏனெனில் விரும்பிய ஊதிய உயர்வு முதல் இறைவனுடனான நித்திய ஐக்கியத்திற்கான ஆன்மீக இயக்கம் வரை அனைத்திற்கும் நம்பிக்கை ஒரு இன்றியமையாத அங்கமாக திகழ்கிறது. நம்பிக்கை என்பது அனைத்திலும் ஊடுருவி நிற்கிறது. நம்பிக்கைதான் அனைத்துமே என்று கூறுவோரும் உண்டு. நம்பிக்கையை அளிப்பவர் சோர்வு, பதற்றம் மற்றும் மனச்சோர்வு ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கிறார். அது ஒன்றே நம்பிக்கையை அளிப்பதற்கு போதுமான காரணமாகும். ஆனால் நம்பிக்கையை அளிப்பவர் தான் விரும்பும் விளைவுகளை அடைவதற்காக பாடுபடுவதற்கான ஊக்கத்தையும் அளிக்கிறார். நம்பிக்கை என்பது செயலற்ற தன்மையின் பிணைப்புகளை உடைத்து மக்களைச் சாதனையை நோக்கி வழிநடத்துகிறது. ஆகவே எப்பாடுபட்டாவது தேவைப்படும் அனைவருக்கும் நம்பிக்கையை அளியுங்கள். நம்பிக்கை தேவைப்படும் அனைவருக்கும் அதை அளியுங்கள். ஆனால் அவர்களைச் சுரண்டுவதற்கோ அல்லது உங்கள் சுயநல ஆதாயங்களுக்காக அவர்களை திரட்டுவதற்கோ ஒரு கருவியாக அந்த நம்பிக்கையை அளிக்காதீர்கள். மாறாக சோர்வு, பதற்றம் மற்றும் விரக்தி ஆகியவற்றை போக்கும் நோக்கிலேயே நம்பிக்கையை அளியுங்கள். உத்வேகத்தை தூண்டவும் ஊக்கத்தை உயிர்ப்பிக்கவும் சாதனைகளை சாத்தியமாக்கவும் நம்பிக்கையை அளியுங்கள். தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் தாக்கங்களை கருத்தில் கொண்ட பிறகு நாடுகளின் முன்னேற்றத்தில் நம்பிக்கை அளிக்கும் மகத்தான ஊக்கத்தையும் சர்வதேச உறவுகளில் நம்பிக்கை இன்மை ஏற்படுத்தும் ஆபத்துகளையும் இப்போது ஆராய்வோம். ஒரு தேசம் என்பது ஒரு தனிநபரை போன்றது. அது ஒரு குழுவை போன்றது. சொல்லப்போனால் ஒரு தேசம் என்பது தனிநபர்கள் மற்றும் குழுக்களின் தொகுப்பு மட்டுமே. மேலும் நம்பிக்கை அல்லது நம்பிக்கையின்மை ஆகியவற்றுக்கு அது ஏறக்குறைய அதே விதத்தில்தான் எதிர்வினையாற்றுகிறது. நாம் வேறொரு தேசத்தை நமது நண்பனாக்கிக் கொள்ள விரும்பினால் நம்முடனான நட்பின் வாயிலாக அத்தேசம் தனது தேசிய இலக்குகளை அடைவதற்கான நம்பிக்கையை நாம் அதற்கு வழங்க வேண்டும். மேலும் நாம் அதை மிகவும் நம்பத்தகுந்த வகையில் செய்ய வேண்டும். துரதிருஷ்டவசமாக விற்பனை, அதாவது பிறரை நம்ப வைக்கும் கலையை மிகச்சிறந்த அளவில் வளர்த்துக் கொண்ட நமது தேசம் பிற தேசங்களுக்கு நம்பிக்கையே பெரும்பாலும் அத்தேசிய லட்சியங்களை அடைவதற்கான வழிமுறைகளையும் வழங்குவதில் தான் கொண்டுள்ள நேர்மையை அத்தேசங்களுக்கு உணர்த்துவதில் மிக கடுமையாக தோல்வியடைந்துள்ளது. நாம் இதில் இன்னும் மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நமது வளங்களை வீணடிப்பதன் மூலம் அல்ல, மாறாக நமது நம்பகத்தன்மையை நிலைநாட்டுவதன் மூலமே நாம் அதைச் செய்ய வேண்டும். நமது தேசம் தனது நேர்மையை மட்டுமல்லாமல் நட்பு நாடுகளின் நம்பிக்கையையும், அதாவது அவர்களின் லட்சியங்களையும் நிறைவேற்ற உதவுவதற்கான தனது திறனையும் நிரூபிக்க வேண்டும். இறுதியாக நம்பிக்கையை இழக்கும் ஒரு நாட்டுக்கு என்ன நேரும்? தனிநபர்களுக்கும் குழுக்களுக்கும் என்ன நேருமோ அதேதான் அந்நாட்டிற்கும் நேரும். அதுவே விரக்தி. மேலும் விரக்தியே ஆக்கிரமிப்பு மனப்பான்மைக்கு அக்ரஷன் ஒரு முதன்மை காரணமாக அமைகிறது. அத்தியாயம் 12 ஐ பார்க்கவும். விரக்தி ஆக்கிரமிப்பை தூண்டுகிறது.
நாடுகள், குழுக்கள் அல்லது தனிநபர்களிடமிருந்து வெளிப்படும் ஆக்கிரமிப்புச் செயல்கள் குறைய வேண்டும் என்று நாம் விரும்பினால், நாம் விரக்தியை அகற்றிவிட்டு, அந்த இடத்தில் நம்பிக்கையை நிலைநிறுத்த வேண்டும். நீங்கள் இதைத் தொடங்கலாம். உங்கள் சொந்த வாழ்க்கையிலேயே, உங்கள் சொந்த பாணியிலேயே. நம்பிக்கையின் அந்த அற்புத சக்தியை பயன்படுத்தி இப்போதே